வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற புத்தாண்டு 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தின் கும்பராசி பலன். இந்த மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை முதல் தை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள ஜனவரி மாத கும்பராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. ஜனவரி 2025இன் கும்பராசி மக்களின் பலன். பொதுவாக இந்த ஜனவரி 2025இல் கும்பராசி மக்களின் முக்கிய கிரகங்களான ராகு நிலை 2ஆம் வீட்டில் உங்களுக்கு சாதகமாக இல்லை மற்றும் குரு பகவான் விழாடன் தங்களுக்கு 4ஆம் வீட்டில் அமர்வது உங்களுக்கு சுமாரான சாதகமான சொல்லப்படும் நிலையில் கும்பராசிக்கு 2ஆம் வீட்டில் சனியும் சாதகமற்றதாக கூறப்படுகிறார். 8ஆம் வீட்டில் அவரும் சாதகமற்ற நிலையில் நீடிக்கிறார்கள். ஆக கும்பராசிக்கு மேற்கூறிய 4 கிரகங்களும் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார்கள். இதில் குரு பகவான் ஒன்றி சில சாதகமாக செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். கும்பராசிக்கு தொழுகிரகமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு முற்றும் சாதகமற்றதாக இருப்பார். இதன் காரணமாக கும்பராசி மக்கள் தங்களின் வேலையில் அதிக வேலை அழுத்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சனி பகவான் இந்த சாதகமற்ற நிலை காரணமாக கும்பராசி மக்கள் தங்களின் வேலை மாற்றத்துடன் நல்ல சூழலை சந்திக்க வேண்டிய செயல்படுவார்கள். இத்தகைய சூழலில் உங்களின் வேலை உங்களுக்கு திருப்திகரமாகவும் பாராட்டத்தக்கதாகவும் முன்னேற்றம் தருவதாகவும் இருக்காது. 3வது மற்றும் 10ஆம் வீடுகளின் அதிபதியான செவ்வாய் ஜனவரி 21, 2025 முதல் தங்களின் 5வது வீட்டை பிற்போக்கான இயக்கத்தில் கடக்கிறார். இந்த இடம் உங்கள் அறிவுக்கு சவாலாக இருக்கலாம். உங்கள் அர்ப்பணிப்பு முயற்சி விளைவாக உங்களின் தொழிலில் நீங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியுடன் வாழ்வீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்டதொரு பயணத்தை அனுபவிக்கலாம். அதனால் பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஜனவரி மாத ராசி பலன் 2025 விரிவாக பார்ப்பதற்கு இது ஒரு தூண்டுகோலாகவும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் இருக்கு என்று நம்பலாம். கும்பராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது ஜனவரி 2025 கும்பராசி மக்களின் தொழில் வாழ்க்கைக்கான கணிப்புகள் தொழில் கிரகமான சனி பகவான் முதல் வீற்றிருப்பது இந்த மாதம் சுமாரான பலன்களை உங்களுக்கு தரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. எனவே சனி பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு உங்கள் வேலையில் வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சவால்கள் ஏற்படும். இந்த மாதத்தில் நீங்கள் அதிக வேலை அழுத்தம் மற்றும் சவால்களுடன் இந்த மாதத்தில் நீங்கள் கடக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் அதிக சவால்களுடன் இந்த மாதத்தை சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கடக்க வேண்டி இருக்கும் என்று உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இல்லையெனில் உங்கள் வேலையை நீங்கள் அதிக மன அழுத்தத்தை உண்டாக்கி அவதிப்படுவீர்கள். இது உங்களுக்கு சாதகமாக செயல்படாது. தங்களின் மன மேம்பாட்டை ஏறிடக்க முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மேலும் நோடல் கிரகங்களான ராகு 2ஆம் இடத்திலும் மற்றும் கேது 8வது வீட்டிலும் அமர்வது உங்கள் தொழிலில் உங்கள் செழிப்புக்கு சிக்கல்களை அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மை தரும். கும்பராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்போது குரு பகவான் விழாவின் தங்களின் 4வது வீட்டை ஆக்கிரமித்து பயணிப்பதால் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் என்பது உங்களுக்கு சீராக இருக்காது என்பதை இந்த ஜனவரி மாத ஜாதகம் குறிக்கிறது. இதன் காரணமாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் செலவினங்களை சந்திக்க நேரிடும் சமயத்தில் சிரமப்படுவீர்கள் மற்றும் தேவையற்ற கடமைகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் சாத்தியமாகி அதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய பொறுப்புகள் யாவும் உங்களை கடன் வாங்கவும் அந்த கடன்களை வாங்குவதற்குண்டான சூழலில் நீங்கள் செயல்பட வேண்டிய சூழலை உருவாக்கி நீங்கள் அலைவீர்கள். இத்தகைய கடுமையான சூழ்நிலையில் கடன்களுக்கு செல்வது
உங்களை மனச்சிக்கலில் ஆழ்த்தக்கூடும். மேலும் அதிக அளவு பணம் சம்பாதிப்பதில் உங்களால் பெரிதாக எதையும் செய்ய முடியாமல் போவதற்குண்டான நிலையில் கிரக நிலைகள் உங்களை வைத்திருக்கும். இதனால் நீங்கள் உங்கள் சேமிப்பிற்கான நோக்கம் என்பது இந்த நேரத்தில் இருக்காது. 2வது மற்றும் 8வது வீட்டில் ராகு மற்றும் கேது இந்த மாதத்தில் உங்கள் வருமானத்தையும் சேமிப்பையும் குறைக்கும் செயலில் ஈடுபடுவார்கள். ஜனவரி 15, 2025க்கு முன் சூரியன் தங்களின் 11வது வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல பண ஆதாயத்தை அவர் அளிப்பார் என்று நம்பலாம். ஆகவே அந்த நாள் வரை சற்று கவனமாக இருந்து பணத்தை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கும்பராசி மக்கள் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும்போது ஜனவரி மாத ராசி பலன் படி கும்பராசியை பொறுத்து வியாழன் 4வது வீட்டில் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நல்ல பலன்கள் ஏதும் இருக்காது என்பதை குறிக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துடனும் உங்கள் காதலியுடனும் திருமண வாழ்க்கையிலும் தேவையற்ற சச்சரவுகளை சந்திக்க நேரிடும். இந்த மாதத்தில் உங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தடையாக முன்னேற்ற பாதைக்கு இருக்கலாம். மேலும் இந்த மாதத்தில் உங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீங்கள் இழக்க நேரிடும். 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்வில் அவர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். தங்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு சுக்கிர பகவான் ஜனவரி 28, 2025 முதல் காதல் மற்றும் திருமணத்திற்கு ஒரு நல்ல பலன்களை உருவாக்கி தரக்கூடும். அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். நீங்கள் திருமணம் செய்ய விரும்பினால் ஜனவரி 28, 2025க்கு பிறகு திருமணம் செய்து கொள்வதற்கான சூழ்நிலை உருவாகும். கும்பராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும்போது இந்த ஜனவரி மாத ராசி பலன் 2025 படி இந்த ஜனவரி மாதத்தில் வியாழன் தங்களுக்கு 4வது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவாகவும் அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் நல்ல உறவாகவும் இருக்க முடியாது என்பதை குறிக்கிறது. உங்களுக்காக குடும்பத்தில் சில தேவையற்ற சச்சரவுகள் உருவாகலாம். இது இந்த மாதத்தில் உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே உயர் மதிப்புகளை நீங்கள் மேம்படுத்துவதில் நீங்கள் உங்கள் குடும்ப உறவுகளுடன் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய இருக்கிறது என்பதை உணர்ந்து அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட வேண்டும். நோடல் கிரகங்களான 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் உங்கள் குடும்பத்தில் உறவுகளுக்கிடையில் இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் செயல்படுவார்கள். இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீங்கள் இழக்க நேரிடும். 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு நல்லதொரு பார்வையை கொடுக்கலாம். ஜனவரி 28, 2025 முதல் உங்கள் குடும்பத்தில் உருவாகும் முடிவுகள் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் குடும்பத்தில் நீங்கள் நல்ல மகிழ்ச்சியை பெறுவதற்குண்டான சூழலையும் மற்றும் மதிப்புகளையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதனால் சற்று அமைதி காண முடியும். கும்பராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது ஜனவரி மாத ராசி பலன்படி வியாழன் தங்களுக்கு 4வது வீட்டை ஆக்கிரமித்து பயணிப்பதால் உங்கள் உடல்நிலை சற்று சரியாக இருக்காது என்று தெரிகிறது. இதன் மூலம் தங்களின் தொண்டை, நெஞ்சக நோய் தொற்றுகள் மற்றும் கண் தொடர்பான வலிகள் போன்ற உடல்நல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் உங்கள் கால்கள் மற்றும் தொடைகள் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அளவு குறைவதால் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த சக்தியை நீங்கள் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். மேலும் இந்த மாதத்தில் சனி பகவான் முதல் வீட்டில் தொடர்ந்து நிற்பதால் உங்களின் உடல் தகுதி குறையும். நீங்கள் சோம்பேறியாகவும் சோம்பலாகவும் மாறலாம். உங்களுக்குள் இருக்கும் உற்சாகம் காணாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. விரக்தி ஏற்படும் வாழ்வில். 2இல் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் பல்வலி, கண்வலி, கணுக்கால் வலி போன்றவற்றில் உங்களுடைய பணம் செலவழிக்க வேண்டிய சூழலை கோடிட்டு காட்டுகிறது. ஜனவரி 15, 2025 முதல் சூரியன் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் உங்கள் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் கால் மற்றும் தொடைகளில் வலி போன்ற உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தேக நலம் சார்ந்து சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகிறது. ஆலோசனையாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வணங்கி
ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். முடிந்தவரை தினமும் ஓம் நமோ நாராயண என்ற நாமத்தை உச்சரிப்பது நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.